வெல்கம் டு தமிழ் கேர்ள்ஸ் சேனல். இன்றைக்கி இந்த சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கான டாஸ்க்கு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களோட ஐடியை லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண உடனேயே டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க் அப்படின்ருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது கீழே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம என்னென்ன பண்ணணுங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு மினிமம் கண்டிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மினிமம் 2 minutes இருக்கணும் வீடியோ. உங்களோட ஓன் வாய்ஸில் வீடியோ ரெடி பண்ணணும். ஃபேஸ் நீங்கள் காமிக்க வேண்டியதில் டோன்ட் போஸ்ட் அடல்ட் கண்டென்ட், பார்ட் டைம் ஜாப் இந்த மாதிரி ரிலேட்டட் போடக்கூடாது. ஒரு கண்டென்ட் போட்டிங்கன்னா அந்த ஒரு கண்டென்ட்டை திரும்பவும் ரிப்பீட்டடாக நீங்கள் போடவும் கூடாது. அடுத்தது டோன்ட் யூஸ் சேம் டாபிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை நான் சொன்னது தான். அடுத்தது மஸ்ட்டு மென்ஷன் தி ஸ்பான்சர் நேம் இன் யுவர் வீடியோ யுவர் ஓன் வாய்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இஃப் யூ ஆர் நாட் ஃபாலோயிங் ஓவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கிவிங் தி பே அவுட் ஃபார் வீடியோன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த வீடியோ கரெக்டாக இதில் உள்ள ஸ்டெப் பை ஸ்டெப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆகாது. அடுத்தது ஸ்பான்சர் கீவேர்ட். இது டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஆட் பண்ணுறது. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை தி ஜென் வியூஸ் ஆன்லைன் அப்படிங்கிற இதுலேருந்து கீழே இருக்கிற ஸ்பான்சர் கண்டென்ட் வரைக்கும் காப்பிரைட் பண்ணிக்கோங்க. காப்பிரைட் பண்ணிவிட்டு வீடியோவில் எப்படி அப்லோட் பண்ணணுங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது ஷார்ட்ஸ் கொடுத்துட்டு என்ன ரிலேட்டட் கொடுக்குறோமோ அதை நம்ம டைட்டிலாக செட் பண்ணிக்கணும். வீடியோவை அதில் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். அதை டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆட் பண்ண போகிறது திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை அப்படிங்கிற அதுலேருந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சு. டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்தது இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அடுத்த ஹேஷ்டாக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஹேஷ்டாக் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பற்றி நான் கொடுத்துருக்கணும் அது டைட்டில் கொடுத்துருக்கேன். அடுத்தது கீழே நீங்கள் எந்த ஹேஷ்டாக் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதை மட்டும்தான் போடணுன்னு அவசியம் இல்லை. இது கண்டென்ட்காக உள்ளது. இதை கம்பல்சரி நம்ம போட்டே ஆகணும். அடுத்தது நம்ம இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிவிட்டு இந்த லிங்க்கை காப்பி பண்ணி கொண்டு போயிட்டு அங்கே யூஆர்எல்லை பேஸ்ட் பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர். வெயிட் பண்ணுங்கள். வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம யூஆர்எல்லை அங்கே காப்பி பண்ண போகிறோம். வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வீடியோ காப்பி பண்ணி லிங்க்கை காப்பி பண்ணி இங்கே கொண்டாந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. வீடியோ யூஆர்எல்லை பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மினிமம் 10 words டைட்டில் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். இங்கே எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 வேர்ட்ஸ் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் அங்கே அக்செப்ட் ஆகுது. இல்லைன்னா அக்செப்ட் ஆக மாட்டேங்குது. அதனால் 10 வேர்ட்ஸ் இருக்கணும். அதை கொண்டாந்து இங்கே நான் காப்பி பண்ணிட்டேன். அடுத்தது டிஸ்கிரிப்ஷனில் மேலே இதுலேருந்து திஸ் வீடியோங்கிறதுலேருந்து கீழே வரைக்கும் 25 வேர்ட்ஸ் இருக்குது. அந்த வேர்ட்ஸையும் இங்கே காப்பி பண்ணி வச்சுட்டேன். இப்போ மேலே கண்டென்ட்டில் டைட்டிலில் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அது சம்மந்தமாக கொஞ்சம் ஒரு 10 வேர்ட்ஸ் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகும். இவ்வளோ தான் டாஸ்க்கு. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு
கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.